வழிபாட்டுக்குரிய முன்னாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய அருளாளர் கிராமம் சுந்தரமூர்த்தி நாயனார், காரைக்கால் ஔவையார், மணக்குஞ்சார் நாயனார், சேரமான் பெருமான், திருக்குறிப்பு தொண்டர், பாலனாக காட்சியளிக்கக்கூடிய மெய்கண்டாரோடு அவருடைய மாதாந்திர சுவாதி நட்சத்திர வழிபாட்டுக்குரிய முன்னாள் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் நமக்கு கடவுளாக அவதரித்த நம்முடைய பெருமாளை வழிபாடு செய்வதற்காகவே பல்வேறு அவதாரங்களை எடுத்த சுவாமி நரசிம்மருடைய மாதாந்திர சுவாதி நட்சத்திர வழிபாட்டுக்குரிய முன்னாள் இந்த நன்னாளில் ராணிப்பேட்டையிலிருந்து வழிபட்டிருக்கக்கூடிய திருமுனை திருத்தல யாத்திரையுடைய அடியார்களுடைய பொன்னார் திருமணிகளை வழங்கி அவருடைய இந்த பெருமொழியானது மேலும் மேலும் தொடரும். பல்வேறு அடியார்கள் மக்களுக்கு அவர்கள் செய்த பணியானது சென்று பெருமானுடைய அருளையும் இவருடைய அபிமன் தர்மசாலையின் சார்பாக இந்த நேரத்தில் எல்லாம் நல்ல குருவர்களுக்கும் இவருமான தியாகங்களுடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்தோம். மேலும் இந்த அந்நாளில் பிறந்தநாள் திருமண நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நம்முடைய அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறது. நீண்டாலும் நிறைந்த உயர்ந்த புகழ் கிடைக்கிற எல்லாம் வல்ல குருவடியும் இவருமான தியாகராஜருமான திருவடியில் தர்மசாலையின் ஐயாவின் சார்பாக இவருடைய விண்ணப்பம் செய்தோம். திருச்சி திருமணம் சிலையம் இன்றைய சிந்திப்பு நாம் பல்வேறு புராணங்களிலும் பதிகங்களிலும் குறிப்பாக வழிபாட்டை விட சிறந்த ஒன்று உண்டு என்று மேற்கோள் காட்டி கூறப்படுகிறது. 1000 அன்னதான சத்திரம் கட்டுவதை விட 1000 ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வதை விட 1000 கன்னிப்பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை விட ஆயிரக்கணக்கான ஆறுகளில் குளங்களில் தூர்வாரி மக்களுக்கு நீர்நிலைகளை உருவாக்கி தருவதை விட ஆயிரக்கணக்கான அசுரத யாகங்கள் செய்வதை விட சிறந்த ஒன்றை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் ஒரு கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது இதை மகாகவி பாரதியார் மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிறார். அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கூறுகிறார். நாம் கல்வியில் பெற்றவுடன் நாம் நினைப்பது என்னவென்றால் பட்டங்களை பெறுவதும் மேலும் மேலும் அதை படித்து செல்வதை நம்முடைய அறியாமையினாலும் நமக்கு கிடைத்த சிற்றறிவினாலும் அதையே உணர்கிறோம். ஆனால் நம்முடைய அருளாளர்கள் நாயன்மார்கள் கூறுவது என்னவென்றால் நாம் யாரை சந்தித்தாலும் அவர்களுடைய நலன்களை விசாரித்து அவர்களுக்கு தேவையான உபாயங்களை சொல்வதைத்தான் அங்கு ஒரு ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்பது
அதனுடைய மறைப்பொருளுடைய விரிவாக்கம். நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு தேவையை கருத்தில் கொண்டோ இறைவனையோ அல்லது நம்மளையோ விண்ணப்பம் செய்தார். உதாரணமாக கூறுவதென்றால், ஒருவர் திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னுடைய மகனுக்கு நீண்டகாலமாக திருமண பாக்கியம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவருக்கு திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான வழிகளையும் ஞானசம்பந்தர் உள்ளிட்ட திருமுறைகளை அவருக்கு எடுத்துக்காட்டி இதை தொடர்ந்து ஒரு மண்டலமோ அல்லது 2 மண்டலங்கள் கேட்டு வந்தாலோ இல்லை படித்து வந்தாலோ திருமண பாக்கியம் ஏற்படுத்துவதை, திருமண பாக்கியம் நடைபெறக்கூடிய திருத்தலங்களை சென்று தரிசித்து சொல்வதுதான் ஆண்கள் வேலைக்கு எடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதே போன்று ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், நீண்ட காலமாக எனது கணவரோ அல்லது தந்தையோ தாயோ இல்லை மகனோ ஒரு கொடுநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொடுநோயிலிருந்து மீண்டு வருவதற்கு சற்று முன்பு ஐயா திருப்பனந்தாருடைய ஒரு சிறப்பை கூறினார். அங்குள்ள நாயன்மார்களுடைய மகன் இறந்ததை சுவாமி அருள் செய்து மீட்டுக் கொடுக்கிறார். அதே போன்று நம்முடைய திருமுறைகளில் பல்வேறு இடங்களில் பாம்பு கடித்ததை மீட்டுக் கொடுத்தது, சூரிய நோயை மீட்டு கொடுப்பது, கூர்ந்திருந்த பாண்டிய மன்னனை இந்திரசி நெடுமாறன் என்று நாயன்மாராக உயர்த்தியது, இறந்து பல வருடங்கள் கழித்து குடத்தில் இருந்த எலும்பை பூம்பாவையாய் உயிர்ப்பித்தது, முதலில் பாடல்களை மீட்டுக் கொடுத்தது என்று பல்வேறு நோய்களில் சுந்தரமூர்த்தி நாயனாரை பெருமாள் ஆட்பட வைத்து நமக்கெல்லாம் கண் இடதுகள் வலதுகளுக்கான பதிகம், எலும்பு முறிவு பதிகம், பல்வேறு நோய்களுக்கான பதிகங்களை பெற வைத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் மூலமாக பெருமாள் நமக்கு செய்த அருள். இதை நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கு உரிய பதிகங்களையும் திருமுறைகளையும் வழிபாட்டுக்குரிய தலங்களையும் எடுத்து கூறி அவர் திருமணம் நடக்கும் பொழுது உங்களை அந்த ஒரு நொடிப்பொழுதாக நினைத்து பார்ப்பார். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பொழுது உங்களை ஒரு நொடியாக நினைக்கும் பொழுது நமக்கு பெருமானுடைய முக்தி பெறுகிறது கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி குழந்தை பாக்கியத்திற்கு திருச்சிற்றம்பலம் சென்று நம்முடைய நாயன்மார்களிலேயே 2 நாயன்மார்களைத்தான் இந்த சைவ உலகம் மிகவும் பக்தி பிறப்பாக கூறுகிறது. ஒன்று கண்ணப்ப நாயனார், இன்னொருவர் திருவந்தநாதன். திருவந்தநாதனுடைய புராணத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நம்மால் கனவிலும் கற்பனையிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை திருவெண்காட்டு நன்மையில் சிறுநாயனாரும் செய்திருக்கிறார். இங்கு குழந்தை பாக்கியம் என்பது, குழந்தை செல்வம் என்பது கடவுளுக்கு நிகராக போற்றப்படுகிற நம்முடைய சைவ சமயத்திலே தன்னுடைய மகனை தாய் உறவை பிடித்திருக்க, தந்தை தலையை பிடித்திருக்க சந்தோஷமாக அறிந்து அதை சந்தோஷமாக சமைத்து மனதில் சிறு விண்ணம் ஏற்பட்டாலும் நீங்கள் சமைத்த உணவு கெட்டுவிடும் என்று பெருமானுடைய சொல்லை கேட்டு மிக மிக சந்தோஷமாக அவர் அறிந்து சமைத்து கொடுத்தார். அந்த சிறுவந்த நாயனாருக்கு பெருமாட்டி முருகனோட காட்சி அளித்தார். இது வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். பெருமாள் விசேஷத்தில் காட்சி கொடுப்பது என்பது நாயன்மார்களுக்கும் அருளாளர்களுக்கும் கிடைத்த அருள் பெருப்படை. அதில் முருகப்பெருமான காட்சி அளித்தது சிறுவந்த நாயனார். ஏன் இந்த இடத்தில் நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறுகிறது என்றால், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருச்சிற்றம்பலம் சென்றோம், இந்த சிறுவந்த நாயனாரை தொடர்ந்து வழிபாடு செய்தார் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அனைவரும் அறிந்து கொண்டு நான் இந்த வழிபாட்டிற்கு வந்து ஆரம்பமாக ஆட்கொண்டு 16 வருடங்களில் பல்வேறு மக்களுக்கு திருச்சிற்றம்பலத்திலிருந்து என்னுடைய குழந்தை பகுதியில் பிச்சாண்டவர் கோயிலும் ரெட்டிப்பாளையத்திலும் அந்த அருமருந்து திருநாயனுடைய குரு பூஜை என்று வழங்குவார்.
அதை நாங்கள் இங்கிருந்து பல்வேறு மக்களுக்கு கொடுத்து அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் எங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். ஒரு முறை நாங்கள் அந்த மருந்தை இங்கிருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மேலை நாடுகளில் ஒன்றான இங்கிலாந்திற்கு அனுப்பி அவர்கள் குழந்தைகளுக்கு இன்று 5 வயதை கடந்திருக்கிறார். அப்ப அந்த அருமருந்து அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது என்பதை கண்கூடாக நாம் அடியாளர்களுக்கு உணர்கிறோம். ஆதலால் அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதை சிந்தனை நிலவில் நாம் 1000 கன்னி பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது, 1000 அன்னதான சத்திரம் நடத்துவது, 1000 ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வது, ஆயிரக்கணக்கான வீடுகளை உருவாக்கி தருவதை விட அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது நாம் இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் பல்வேறு மக்களுக்கு அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அவரால் இங்கு வந்திருக்கக்கூடிய அடியார்கள் மக்கள் இன்றைய நாளுடைய நாயன்மார்களை இணைந்து நாம் 27 நாட்களுக்கு முந்தைய நட்சத்திரங்களுக்குரிய நாயன்மார்களையும் அருளாளர்களையும் தொடர்ந்து சிந்தித்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்கள் வழிபாடுகளில் மட்டுமில்லாமல் அவருடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகளாக இருக்கக்கூடிய திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தன்னுடைய தந்தையாருக்காக திருவாவூர் தளத்திலே இடையிலும் தலைமும் எனதும் பதிகத்தை பாடி தனது தந்தையுடைய பெரும் குறையாக இருக்கக்கூடிய செல்வ வளத்தை பெற்றுக் கொடுத்தார். அதுபோலவே நம்ம மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாசிக்கிறதை காசு பதிகம் போன்றவற்றை மக்களுக்கு எடுத்து வைத்து இந்த பரிகாரங்கள் என்ற மாயை இல்லாமல் பரிகாரங்கள் அவர்கள் வீழ்ந்து கிடப்பார்களானால் அவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் பெற்று நாமெல்லாம் ஒரே நோக்கத்திற்காக தான் பெருமானை வழிபாடு செய்வோம். பெருமான் ஆட்கொள்ள வேண்டும், முக்தி பெயர் கிடைக்க வேண்டும், பிறவியை அறுக்க வேண்டும் என்று அது திருமுறைகளில் மட்டுமே அது சாத்தியம் என்பதை நிறைவு செய்து இன்று சுவாதி நட்சத்திரம் என்றால் நமக்கு அனைவருக்கும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை சுவாமி நரசிம்மர், சுந்தரமூர்த்தி நாயனார், காரைக்கால் அம்மையார், அவ்வையார், மெய்கண்டார், மானப்பெரியார் நாயனார், திருக்குடி புகழ்ந்தார் மற்றும் சேரமான் பெருமான் சிந்திக்கின்றோம். அதுபோன்று 27 நட்சத்திரங்களுக்கு உள்ள நாயன்மார்களையும் அருளாளர்களையும் சிந்தித்து நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தைகளை சான்றோர்களாக வளர்ப்பதற்கு இந்த குருமார்களின் குருவர் இருந்தால் மட்டுமே நம்முடைய பெருமாளுடைய திருவருளும் மற்றது கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் கூறி இந்த அறிவுள்ள வாய்ப்பையும் என்னுடைய திருமணத்திற்கு வருகை புரிந்து 2 நாட்களாக பெருமாளுடைய வழிபாட்டை சிறமேற்கொள்ளாமல் தொடர்ந்து செய்து பல்வேறு கருத்துக்களை தினம் தினம் காணொலி வாயிலாக சொல்லக்கூடிய அடியார்கள் மக்களின் பொருளாதாரத்தை மீண்டும் வழங்கி அந்த வாய்ப்பை நன்றி கூறி எல்லா குருவரையும் திருவரையும் எப்பொழுதும் சிந்திப்போம் என்று